மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஆசி பாட்காஸ்டை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகளே, எல்லோரும் பொட்டன்ஷியாலிட்டி உள்ளே இருக்கக்கூடிய எனர்ஜியை எப்படி வெளிக்கொண்டு வருவது என்பதை பற்றிய ஒரு தெளிவு நமக்கு ஏற்பட வேண்டும். அதுக்கு என்ன முக்கியம் என்று பார்க்கும்போது நம்முடைய பிலீஃப் சிஸ்டம் நல்லா இருக்கணும். அன்ஷேக்கபிளாக நம்ம மாறணும். அப்படி அன்ஷேக்கபிளாக நம்ம மாறும்போது வாழ்க்கையில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா, நமக்குள்ள உள்காந்தம் அதிகரிக்கும். உள்காந்தம் அதிகரிக்கும் போது பிரபஞ்ச காந்தத்தோடு நமக்கு தொடர்பு ஏற்படும். பிரபஞ்ச காந்தத்தோடு தொடர்பு ஏற்பட்டு நாம் வாழ்க்கையில் நினைக்கக்கூடியதை செய்கிறதுக்கு சரியான ஆட்களோட நமக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு, அந்த சரியான நபர்களோட தொடர்பு ஏற்பட்டு அவங்க வாழ்க்கையில் நம்ம வெற்றி அடைகிறதுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. நமக்கு என்ன இதில் தேவை அப்படின்னு சொன்னால், நமக்கு சந்தேகம் வரக்கூடாது, நமக்கு டவுட் வரக்கூடாது. அப்படி டவுட் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் வாழ்க்கையில் நம்ம பெரிய இதை சாதனை பண்ணுறதுக்கு அது ரொம்ப தடையாயிடும். அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நம்ம உள்ளே இருக்கக்கூடிய அந்த மேக்னட்டிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் ஒரு அறைக்குள்ளே நுழையும் போதே அவங்க டக்குன்னு எல்லாரும் நோட்டீஸ் பண்ணுவாங்க. அவங்க சிலர் ஸ்பீச்செல்லாம் கொடுத்துட்டு போவாங்க, எல்லோரும் மறந்து போயிடும். இவங்க சும்மா உட்காந்துட்டு போவாங்க, அவங்கள எல்லாரும் அவங்க பற்றி யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதை ஆரா அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஆரா எப்படி க்ரியேட் ஆகுது அப்படின்னு சொன்னால், அந்த ஆரா எப்படி எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படின்னு சொன்னால், அவங்களுக்குள்ள ஒரு திடமான ஒரு நம்பிக்கை இருக்கும். சுவாமி விவேகானந்தர் அதை தான் சொல்ல முயற்சி பண்ணார். அந்த திடமான நம்பிக்கை இருக்கும். அந்த திடமான நம்பிக்கையை எப்படி அவங்க வெளிக்கொண்டு வருவது அப்படின்றத அவங்க யோசிப்பாங்க. உடனே அது நடந்துடும். நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஆளுக்கு லக்கு ஜாஸ்தி, அந்த ஆளுக்கு அதிர்ஷ்டம் இருக்குது, அதனால உடனே நடந்துருச்சு எல்லாம் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க ஸ்ட்ராங்காக அன்வேவரிங்காக அதை கரெக்டாக யோசித்து எல்லா செயல்களையும் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ என்ன பண்ணோம், யுனிவர்சல் எனர்ஜி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த யுனிவர்சல் எனர்ஜி ஹெல்ப் பண்ண ஆரம்பித்து, காரணம் யார் அப்படின்னு சொன்னால் வேறு யாரும் கிடையாது, அவர் தான். அதிர்ஷ்டன்றது, அந்த காந்தன்றது அது வெளியிலேருந்து வரல, உள்ளேருந்து வர்றது. திருஷ்டிக்கு தெரியாது, கண்ணுக்கு புலப்படாது, அதுதான் அதிர்ஷ்டம்னு நம்ம சொல்கிறோம். அந்த கண்ணுக்கு புலப்படாத எனர்ஜி அவங்ககிட்ட இருந்து வெளியே வரும். அந்த எனர்ஜி வெளியே யூனிவர்ஸில் இருக்க எனர்ஜியை அப்படியே இழுத்துக்கிட்டு வர ஆரம்பிச்சிடும். அது அவங்கக்கிட்ட இருந்து வர்றது தான். கஸ்தூரி மான் அதுக்கிட்ட இருந்து வர வாசனை எங்கேருந்து வருதுன்னு தெரியாமல் அது சுற்றி 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 ஓடும். அது ஓடும், அதோடைய விந்து பதங்கமாகி வர வாசம் தான் அது. அப்படி வாசம் வரும், அதை தேடிக்கிட்டே சுற்றி ஓடி விழுந்துடும். நம்மளும் வாழ்க்கையில் இந்த எனர்ஜி என்பது என்ன அப்படின்னு தெரியாமல், நமக்குள்ளே இருக்கக்கூடிய எனர்ஜியை சரியாக புரிஞ்சிக்காமல், அதை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் விரயம் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்படி விரயம் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா, அதுதான் சித்தர்கள் சொன்னாங்க, நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அதை 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான்னு ஒரு தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடைத்தாண்டி. இந்த எனர்ஜியை கரெக்டாக ப்ரிசர்வ் பண்ணணும். ப்ரிசர்வ் பண்ண எனர்ஜியை கரெக்டாக அதை வெளிக்கொண்டு வர தெரியணும். அதை வெளிக்கொண்டு அதை க்ரியேட்டிவ் ஃபோர்ஸாக நமக்கு மாற்ற தெரியணும். அப்படி மாற்றுறதுக்கு நம்ம ஒரு சைலன்ஸில் இருந்து பழகணும், அமைதியாக இருந்து பழகணும். இன்னொருத்தவங்க கிட்ட வீண் விவாதங்களில் ஈடுபடுறது, வீணாக அடுத்தவங்க மீது கோபப்படுறது, இந்த மாதிரி செயல்கள்லாம் ஈடுபடாமல் அமைதியாக உட்காந்து நம்ம எனர்ஜியை எப்படி செலவு பண்ண போகிறோம். உதாரணமாக, ஒரு மனிதனுக்கு ஒரு வாழ்க்கையில் அவன் உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கணும்னு நினைக்கிறான். உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கணும்னு நினைக்கிறதால ஏதாவது நடக்குமா? சும்மா நினச்சிக்கிட்டு இருந்தா. செயல்கள் ரொம்ப முக்கியம். அப்படி செயல்களை செய்யும்போது பிரபஞ்ச சக்தி ஹெல்ப் பண்ணுது, அவ்வளோதான். அந்த செயல்கள் அர்ஜுனன்கிட்ட சிறப்பு, அவன்கிட்ட ரொம்ப ஸ்கில் இருந்தது, அவன்கிட்ட மிகப்பெரிய டேலண்ட் இருந்தது. அதனால கிருஷ்ணா அங்கே தேரோட்டியாக உட்காந்தார். ஒன்றும் தெரியாதவனை கொண்டு போய் வச்சுக்கிட்டு பின்னாடி வச்சுக்கிட்டு நான் ஓட்டுறேன்ப்பா தேரன்னா என்ன பண்ணுறது? அது மாதிரி தான் இந்த பிரபஞ்ச சக்தியை நமக்கு யாருக்கு வழிகாட்டியாக இருக்கும், யாருக்கு துணையாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அந்த டேலண்ட் உள்ளவனுக்கு தான். சச்சின்னா கிரிக்கெட் இஸ் அவர் ரிலிஜியன்னு சொல்கிறாங்க, சச்சின் இஸ் அவர் காட் அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அவர் ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் 18 மணி நேரம் அதிலே இருக்கார். அப்படி இருக்கும்போது அது என்ன, பிரபஞ்ச சக்தி அவங்கள சூழ்ந்து கொள்ளும், அவங்களுக்கு பாராட்டையும் புகழையும் குவிக்க ஆரம்பிச்சிடும். அது மாதிரி தான் மிகப்பெரிய இசையமைப்பாளர்கள், மிகப்பெரிய நடிகர்கள், அவங்க ஃபுல் டெடிகேஷனோடு இருப்பாங்க. அப்போ தான் அது பாராட்டையும் புகழையும் அவங்களுக்கு அதிகரிக்குது. இது போய் அதிர்ஷ்டம்னு சொல்லி நம்ம அவங்கள அந்த அவர்களுடைய வெற்றியை நம்ம களங்கப்படுத்துகிறோம். அந்த மாதிரி இல்லாமல் நம்மக்கிட்ட கூட இருக்கக்கூடிய எனர்ஜி எப்படி வேலை செய்யுது, அதை எப்படி
அது தொடர்ந்து நம்ம அதே நினச்சிக்கிட்டு இருக்கும்போது வள்ளுவர் சொல்கிறாரு, அவன் எங்கன்னு கேட்டுக்கிட்டு அந்த செல்வாக்கெல்லாம் தேடிக்கிட்டு போகுமா. ஆக்கம் அதர்வினாய் செல்லும், அசைவிலா ஊக்கம் உடையான் உலை. நான் சொன்னேன் இல்லையா, அப்போ அன்ஷேக்கபிள் பிலீஃப், அசைவிலா ஊக்கம்னு அவர் சொல்கிறார். அப்படி இருக்கிறவன்ட்ட வந்துட்டு எல்லாம் அந்த ஆக்கம்னா வெற்றி, மேன்மை, புகழ் எல்லாமே அடங்கியது. எல்லாமே அவனை தேடிக்கிட்டு போகும். எங்கே அந்த ஆள் அப்படின்னு தேடிக்கிட்டு போகும். அப்படி தேடிக்கிட்டு போய் குவிவதற்கு, நம்மக்கிட்ட வெற்றிகள் தேடி வருவதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது நம்ம அன்ஷேக்கபிளாக மாறணும். தொடர்ந்து நம்ம வாழ்க்கையில் வெற்றியை பற்றிய அந்த மேலான உணர்வுகளில், அந்த மேலான சிந்தனைகள் இருந்துட்டு அதே சிந்தனையில் இருந்துக்கிட்டு இருக்க மாதிரி இல்லாமல் செயல்படுத்தவும் தெரியணும். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் உட்காந்து அனலைஸ் பண்ணணும். 24 மணி நேரம்னா ஒரு வாரத்துக்கு எவ்வளோ மணி நேரம்? ஒரு வாரத்துக்கு 168 மணி நேரம். இந்த 168 மணி நேரத்தில் 7 மணி நேரம் உடல் ஆரோக்கியத்துக்கு, மனதுக்கு பயிற்சி கொடுக்கலாமா, கொடுக்கக்கூடாதா? ரொம்ப பேர் என்ன சொல்லுவாங்க, எனக்கு டைம் இல்லைங்க, இருந்தால் பண்ணிடுவேன் அப்படின்பாங்க. அதை ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தியெல்லாம் பயிற்சி பண்ணாங்க. அவங்க தேசத்துக்காக 18 மணி நேரம் உழைச்சாங்க. அப்துல் கலாம் அவருக்கு எவ்வளோ வேலைகள் இருந்தது. அவர் இறை வழிபாட்டில் கவனம் செலுத்தினார், தியானம் பண்ணார், மூச்சு பயிற்சி பண்ணார். நம்ம நேரம் இல்லைன்னு சொல்கிறோம். இது எது போல் அப்படின்னு சொன்னால், இங்கே இருந்து நான் நம்ம ஆசிரமத்துக்கு திண்டிவனத்துக்கு போகிறேன். ஆனால் எனக்கு பெட்ரோல் இப்போ காலியாகிருச்சு, அது போடுறதுக்கு நேரம் இல்லை, கேஸ் ஸ்டேஷனுக்கு போக முடியாது, ஆனால் நான் சீக்கிரத்தில் போய் சேரணும் அப்படின்ற மாதிரி. இந்த ஒரு வாரத்துக்கு 168 மணி நேரம். இந்த 168 மணி நேரத்தில் 7 மணி நேரம் எனக்காக ஒதுக்கலை. இந்த 7 நாளில் ஒவ்வொரு நாளைக்கு 1 மணி நேரம் தான். அந்த 7 மணி நேரம் நம்ம ஒதுக்க முடியாதுன்னு சொல்கிறது ரொம்ப வருந்தத்தக்க செய்தி. ஸ்டீவ் ஜாப்ஸ் போன்றவர்கள்லாம் சொன்னதை சொல்கிறேன். கடைசி காலத்தில் மரணப்படுக்கையில் பேசினது அவர். பல லட்சம் கோடி வந்துருச்சு. 1000 கோடி 2000 கோடி இல்லை, லட்சக்கணக்கான கோடி வந்தாச்சு. அப்படி லட்சக்கணக்கான கோடி வந்தபோது எதையுமே நான் அனுபவிக்க முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாதுன்ற போது, இன்றைய நிலையில் நான் சொல்கிறேன், ஆண்டர்பிரனர்ஸ் எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கோங்க. வாழ்க்கையில் வெற்றி அடைய நினைக்கிறவங்க எல்லாரும் நினைவிற்கொள்ள வேண்டிய விஷயம் என்ன என்று பார்க்கும்போது, நான் பொருளாதார முன்னேற்றத்துக்காக ஒதுக்கிய நேரத்தில் ஒரு பாதி %, ஒரு கொஞ்சம் % உடல் ஆரோக்கியத்துக்காக நான் ஒதுக்கியிருந்தேன்னா இன்னைக்கு நான் சந்தோஷமாக உற்சாகமாக இருந்திருப்பேன். எல்லாம் ஹார்ட் ப்ராப்ளம் வந்துருச்சு, கிட்னி ப்ராப்ளம் எல்லாமே வந்துருச்சு. அதுக்கப்புறம் எத்தனையோ 1000 லட்சம் கோடி இருந்துச்சு, ஒன்றும் பண்ண முடியல. அதனால் அதெல்லாம் இம்மெட்டீரியலாக தெரிய ஆரம்பிக்கும். அதனால் நான் வெற்றி அடைய போகிறேன்னு சொல்லிட்டு ஆரோக்கியத்தை கெடுத்துக்க கூடாது. இந்த ஆரோக்கியமான உடல் முதல் வெற்றி, உடல் நலம் முதல் நலம். அதுக்கப்புறம் மன வளத்தை பெருக்கணும், அதுக்கப்புறம் புத்தி பலத்தை அதிகரிக்கணும், அதுக்கப்புறம் பொருளாதார பலம், ஆத்ம பலம் எல்லாத்தையும் ஆல்ரவுண்ட் டெவலப்மெண்ட் பண்ணணும். அதுக்காக நம்ம அஸ்திவாரம் போடுற மாதிரி தினம் ஒரு காலையில் ஒரு 1/2 hour, ஈவினிங் ஒரு 1/2 hour பயிற்சியில் ஈடுபடுவோம் என்று கூறிக்கொண்டு, உடலையும் மனதையும் பலப்படுத்தி கொண்டு வாழ்க்கையிலே மங்களகரமான மாற்றம் பெற இறை அருளும் குரு அருளும் துணை புரியும் என்று கூறிக்கொண்டு வாழ்த்தி வணங்கி நிறைவு செய்கின்றேன். வாழ்க வளத்துடன். RC Podcast by MS Ravishankar Raja.